ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாம் இன்றைக்கி என்ன அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நடைபெற்று இருக்கக்கூடிய T20 உலகக்கோப்பை குறித்த அப்டேட்ஸும் நாம் பார்த்துட்ருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ சூப்பர் 8 சுற்று வந்து நேற்றிலும் தொடங்கியிருக்கு. நேற்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா, யூஎஸ்க்கும் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் யூஎஸ்க்கும் நடந்த மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா, சவுத் ஆஃப்ரிக்கா வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க. அதே போல் இன்றைக்கி காலையில் நடந்த மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா, இங்கிலாண்டுக்கும் வெஸ்ட் இண்டீஸ்க்கும் வந்து மேட்ச் நடந்துச்சு. அந்த மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா, இங்கிலாந்து வந்து ரொம்ப ஈஸியாக வந்து வின் பண்ணிட்டாங்கன்னு சொல்லணும். இப்போ நான் என்ன அப்டேட் கொடுக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நைட்டு இப்போ 8 மணிக்கு தொடங்கக்கூடிய இந்தியா வர்சஸ் ஆப்கானிஸ்தான் போட்டி குறித்த அப்டேட்ஸ்னு பார்க்க போகிறோம். அதாவது பார்த்திங்கன்னா, இந்த சூப்பர் 8ல் வந்து பார்த்திங்கன்னா, இந்தியாவோட முதல் போட்டியாக அந்த போட்டி வந்து இருக்க போகுது. இந்த போட்டி வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ஃபட்டாஸ் ஸ்டேடியத்தில் வந்து நடக்க போகுது. இந்த போட்டி வந்து நைட்டு 8 மணிக்கு தொடங்க போகுது. இப்போ 8 மணிங்கிறப்ப பார்த்திங்கன்னா, வெஸ்ட் இண்டீஸில் வந்து காலையில் 10:30 மணின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து காலையில் அந்த மாய்ஸ்டர் அப்படிங்கிற விஷயம் வந்து இருக்கும். ஸோ ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா, பிச்சை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் கண்டிஷன்ஸ் தான் தகவல்கள் வருது. பட் என்ன மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்க போதுன்னா பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதே போல் இந்திய அணியிலையும் இந்திய அணி குறித்தும் ஆப்கானிஸ்தான் அணி குறித்தும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போட முடியும் கேட்டுக்கிறேன். அதே போல் இந்திய அணியில் வந்து யார் இடம் பெற்றால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களையும், அதே போல் விராட் கோலி அவர்கள் எந்த இடத்தில் கிளம்புறீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற உங்களுடைய எதிர்பார்ப்புகளையும் கமெண்ட் பாக்ஸில் போட முடியும் கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் கேட்டுக்கிறேன். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.